அதனாலதான் புட்டு மீன் பயமா இருக்கு. 2-3 தான் தட்டி எடுத்தது. வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து கோமதி மாமி தான் வந்திருக்காங்க நம்ம கிச்சனுக்கு. இவங்க வந்து ஆடி செவ்வாய்க்கிழமை ஸ்பெஷலாக ஒரு ஐட்டம் பண்ணுவாங்க. அது என்னங்கிறத கேட்கலாம் நம்ம. அது எந்த ஒரு ஸ்பெஷல் எல்லாமே அவங்களே சொல்லிடுவாங்க. பார்க்கலாம். அது வந்து திருநெல்வேலி ஸ்பெஷல். அது மஞ்சள் பொங்கல் தாழை குழம்பு. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சள் பொங்கல் வந்து அரிசி, மஞ்சள் பொடி, உப்பு எல்லாத்தையும் துவரம்பருப்பு எல்லாம் சேர்த்து போட்டே வேக வச்சு விடலாம். வேக வச்சதுனால நார்மல் சாதம் பண்ணுற மாதிரியே அது பண்ணிடலாம். இது தொட்டுக்கிறதுக்கு வந்து தாழை குழம்பு. எல்லா காயும் நல்லா பெருசு பெருசாக நறுக்கிட்டு ஒரு அங்குலம் எல்லா காயும் கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு எல்லா காயும் போடலாம். போட்டுட்டு காராமணி மட்டும் வேண்டாம். எல்லா காயும் போட்டு வேக வச்சது புளி கரைச்சி விட்டு அதுக்கு வந்து அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய், அரிசி, எள்ளு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 3 எண்ணெய் விட்டு வறுத்து. அரிசியும் எள்ளையும் மட்டும் தனியாக ட்ரையாக இது பண்ணி வறுத்து வச்சுட்டு அரைக்கும் போது தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அரைச்சி விடலாம். அரைச்சிட்டு கடைசியில் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு 2 ஸ்பூன் தேங்காய் வறுத்து போடணும். வறுத்து போட்டு அது அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாக சீக்கிரம் பண்ணிடலாம். இந்த குழம்பு இந்த சாத்துக்கு, இந்த மஞ்சள் சாத்துக்கு இந்த குழம்பு நல்லா இருக்கும். அது ஒரு வெள்ளைக்கட்டி வச்சுட்டு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளைக்கட்டி அந்த ஊர் வழக்கம். அது வெள்ளைக்கட்டி வச்சு சாப்பிடுவோம் நாங்கள். ஏன்னா எனக்கு திருநெல்வேலியாக இருக்கிறதுனால நான் அதை ரெசிபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஆற்றுலேயே நான் பண்ணுவேன், ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு பண்ணி பார்க்கலாம். இது ஆடி செவ்வாய் ரொம்ப விசேஷம். வர செவ்வாய்க்கிழமை வந்து ஆடி செவ்வாய், ஆடி அமாவாசை, ஆடி 18 எல்லாம் இருக்கிறதுனால இந்த அவியல் குழம்பும் பண்ணிக்கலாம். இந்த கலந்த சாதத்துக்கு இந்த மஞ்சள் பொங்கல் எல்லாம் மஞ்சள் பொங்கல் பண்ணி இந்த கன்னியா குழந்தைகளுக்கு புது ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்லி புது ட்ரெஸ் கொடுத்து சாப்பிட சொன்னது வழக்கம். இது ரொம்ப விசேஷம். சரி, நம்ம ஃபர்ஸ்டே வந்து மஞ்சள் சாதம் பண்ணிடுவோம். பாருங்க, ஒரு கப்பு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு கப், அரை கப்பு துவரம்பருப்பு, அரை கப் துவரம்பருப்பு. ஓகேவா? போதும். அரை கப் துவரம்பருப்பு. இது ரெண்டுத்தையும் நான் நல்லா வாஷ் பண்ணிடுறேன். இந்த அரிசி வந்து என்னன்னு சொல்லிடுங்க, பச்சரிசியா புழுங்கல் அரிசியா என்னவோ அதையும் சொல்லிடுங்க. பச்சரிசி தான் நல்லா இருக்கும். நல்லா வாஷ் பண்ணியாச்சு மாமி. இப்போ வந்து 3 தண்ணி, 2 3 பருப்பும் போட்டுருக்கனால இன்னும் ஒரு டம்ளர் விட்டு பருப்பு போட்டிருக்கனால பருப்பு போடுறதுனால 4 டம்ளர் விட்டு. இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இது பாருங்க, போதுமா? இன்னும் குறைச்சிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, உப்பு, இந்த சாத்துக்கு தேவையான அளவு உப்பு. ஓகே, இது பாருங்க, இன்னும் கொஞ்சம் உப்பு. அப்புறம் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் வந்து வேகிறதுக்கும் நல்ல வாசனையாக இருக்கும். அந்த தாழை குழம்பு டேஸ்ட் நல்லா இருக்கும். இதுக்கு இந்த நல்லெண்ணெய் விட்டால் தான் டேஸ்ட். இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு மம்மி. இது வந்து ஆவி பிடிச்சோடனே வெயிட் போடலாம் இல்லையா? ப்ரெஷர் போடலாம். 5 விசில் விட்டு எடுத்துடணும். 5 விசில். இதில் ஆக்சுவலாக நான் வந்து சாதம் வந்து 1 விசில்லே சாதம் வந்துடும். அதனால் இது 1 வச்சாலே போதும். குக்கருக்கு தகுந்த மாதிரி தானே வந்துடும். குக்கருக்கு தகுந்த மாதிரி தானே. இந்த குக்கரில் சீக்கிரமாக ஒரு 2 விசில் விட்டாலே வந்துடும். ஆமாம் மம்மி, நல்லா 2 விசில் விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்ல ப்ரெஷர் வந்தோடனே வெயிட் போட்டுக்கலாம். நம்ம நீங்கள் பெரிய குக்கரில் யூஸ் பண்ணுவீங்கல்ல? நான் வந்து ஹாக்கின்ஸ் வச்சுருக்கேன். ப்ரெஷர் வந்துடுத்து மாமி. நான் வெயிட் போட்டுறேன். வெயிட் போட்டு மீடியமாக வச்சுக்கோங்க. ஒரு 2-3 விசில் விட்டால் போதும். நீங்கள் உங்களுடைய குக்கர் வந்து எந்த மாதிரி தகுந்த மாதிரியோ அதுக்கு தகுந்த மாதிரி சாதம் வேக வச்சுக்கோங்க. இப்போ எங்கள் காலத்தில் நான் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு 2 விசில்லே வந்து சாதம்னா 1 விசில் இந்த மாதிரி சிம்மில் வச்சாலே வந்துடும். அதனால 2 விசில் விட்டோடனே எடுத்துடலாம். நம்ம இப்போ வந்து 2 விசில் வந்துடுத்து. நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ப்ரெஷர் அடங்கினோடனே நம்ம திறந்து பார்க்கலாம் இது வெந்திருக்கா என்னங்கிறது. அது வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். நம்ம பார்க்கலாம் மேம். இப்போ ப்ரெஷர் அடங்கியிருக்கோம்ல, பார்க்கலாம். சூப்பராக வந்துருக்கு. நல்லா வந்துருது. நல்லா குழவா வெந்திருந்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா? கூட சேர்த்து சாப்பிடுவோம், நல்லா இருக்கும். நல்லா வந்துருது. இப்போ வந்து நீங்கள் வந்து மஞ்சள் சாதம் எப்படி பண்ணுறது? ஆடி செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷமான நாள் இல்லையா? அன்னைக்கு இது பண்ணால் ரொம்ப விசேஷம் இல்லையா மாமி? அதனால் அதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து தாடகை குழம்பு அது எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த சாதம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ அடுத்தது தாடகை குழம்புல உங்களை சந்திக்கிறேன்.